அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. நாளை நடைபெறும் அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார். பாதுகாப்பு படையினருடன் இந்திய கடற்படை கப்பலும் பங்கேற்பதாக தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுமக்களுக்கு 389.53 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை அளிக்கிறது. மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திடுவதை தடுத்த சூப்பர் முதலமைச்சர் யார் என்றும் கேள்வி. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார். பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களை தர்மேந்திர பிரதான் அவமானப்படுத்துவதை பிரதமர் மோடி ஏற்கிறாரா? எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக MP கனிமொழி உரிமை மீறல் நோட்டீஸ். தமிழக MPக்கள் அநாகரிகமானவர்கள் என மக்களவையில் பேசியது வருத்தம் அளிக்கிறது என பேச்சு. We have issues with the NEP. It cannot be accepted in total, and the funds have to be released. And he's requested the funds to be released. So Tamil Nadu or the Tamil MPs from Tamil Nadu have never accepted. தமிழ்நாடு MPக்கள் மீதான விமர்சனத்திற்கு தர்மேந்திர பிரதான் வருத்தம். திமுக கூட்டணி MPக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தமது கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. தூத்துக்குடி அருகே பேருந்தில் சென்ற +1 மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கடும் கண்டனம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் மாணவர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 3 சிறார்கள் கைது. DSP தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை. கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்பது ஒருவர் முடிவு செய்யும் விஷயம் அல்ல. தஞ்சையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தை சந்தித்த பின் சசிகலா பேட்டி. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் விழித்துக் கொள்ள வேண்டும். கட்சி பலவீனமடைந்து வருவதாகவும் தேர்தலுக்கு பின் EPS கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார் எனவும் TTV தினகரன் விமர்சனம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தும் CBCID. ஜெயலலிதா மற்றும் EPSஇன் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் இன்று நேரில் ஆஜராக சம்மன். பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை போன்ற அத்துமீறல்களுக்கு கட்சி ரீதியாக குற்றம் சாட்டுவதை தவிர்க்க வேண்டும். தவிக தலைவர் விஜய்க்கு நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு வலியுறுத்தல்.
வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். உதகை அருகே தேமுதிக பொதுக்கூட்டத்தில் விஜயபிரபாகரன் பேச்சு. தாய்மொழி தமிழ் தான். நம்மளுக்கு எந்த மொழி நம்ம கத்துக்க வேணாம், சரி தயார். ஹிந்தி நம்மளுக்கு வேணாம், தயார். அப்ப ஆளும் ஆட்சி 100% தமிழ் கத்துக்கணும், 100% வேலை வாய்ப்பு இங்க கொடுக்கணும். நீங்க 100% நீங்க இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க போறோம். நாங்க எதுக்கு அந்த மாநிலத்துக்கு போறோம்? இன்னைக்கு நாங்க தமிழ் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை. பாதிப்புகள் குறித்து தெரிவிக்க பொதுமக்கள் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தல். வேங்கிவயல் விவகாரம் தொடர்பான வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக சம்மன். ₹5,000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலம் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு. மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் இன்று காலை ஏலம் நடைபெற உள்ளதாக தகவல். பிளாஸ்டிக் பாக்கெட்டை தவிர்த்து மாற்று வழியில் பால் வழங்குவது குறித்து ஆய்வு. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் முடிவு என தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவி நிர்வாகம் தகவல். தான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கவில்லை என பிரபல பின்னணி பாடகி கல்பனா விளக்கம். தவறான தகவல் பரப்புவோர் மீது முதலமைச்சர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் கைது செய்து போலீசார் விசாரணை. குட்கா முறைகேடு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி வணிக வரித்துறை ஆணையர்கள் மனு. சிபிஐ பதிலளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் மீது கல்வீச்சு தாக்குதல். தூத்துக்குடி அருகே நடத்தப்பட்ட தாக்குதல். ரயிலின் ஜன்னல் கண்ணாடி உடைந்ததால் பயணிகள் அச்சம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணிக்கும் பள்ளி மாணவர்கள். பேருந்து படிக்கட்டில் நின்று கால்களை சாலையில் உரசி சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. புனேவில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்த விரைவு ரயிலில் பண்டல் பண்டலாக வந்த 12 கிலோ கஞ்சா பறிமுதல். பார்சலை அனுப்பியது யார், பெறப்போவது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி தனியாக வசித்த மூதாட்டியிடம் பில்லி சூனியம் நீக்கித் தருவதாக கூறி பண மோசடி. 13 லட்சம் ரூபாய் பணம், 5 சவரன் நகையை பெற்றுக்கொண்டு தப்பிச் சென்ற இருவர் கைது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி பெருவிழா. சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய முருகன், தெய்வானையை தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சபரிமலை சன்னிதானத்திற்கு செல்லும் பக்தர்கள் 18 படிகளில் ஏறியதும் நேரடி ஐயப்ப தரிசனம்.
சோதனை முறையில் வரும் 14ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு செயல்படுத்தப்பட இருப்பதாக தகவல். இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் எக்ஸ் தளம் அடுத்தடுத்து முடங்கியதால் பயனர்கள் புலம்பல். எக்ஸ் தளம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன் பின்னால் ஒரு பெரிய குழு அல்லது நாடு இருக்கலாம் என அதன் நிறுவனர் எலான் மஸ்க் தகவல். சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் தொடர்புடைய 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொள்ள வந்த அதிகாரிகளின் கார் மீது காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்குதல் நடத்த முயன்றதால் பரபரப்பு. தனது மனைவி மருமகள் வைத்திருந்த 33 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது பெரிய தொகை என தான் கருதவில்லை என்றும் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் பேட்டி. ஒடிசா சட்டப்பேரவை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம். மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை கண்டித்து முழக்கம். டெல்லியின் மகாவீர் என்க்ளேவ் பகுதியில் கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். நடிகை ரன்யாரா வழக்கில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படுவது வதந்திதான். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் விளக்கம். கேரள மாநிலம் திருச்சூரில் குருவாயூர் கோயிலில் நடைபெற்ற யானைகள் ஓட்டப்பந்தயம். குருவாயூர் பாடு என்ற யானை முதலிடம் பிடித்து அசத்தல். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் பகுதியில் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள 7 பேரின் உடல்களை மீட்கும் பணி தீவிரம். மீட்பு படையினரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று முதல் ரோபோட் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற இருப்பதாக தகவல். ஆஸ்திரேலியாவில் இறந்து போன பிளாக் ஹெடட் பாம்பை கொண்டு சிறுவர்கள் ஸ்கிப்பிங் விளையாடிய வீடியோ இணையத்தில் வைரல். Show me what it is. குற்றவாளிக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு வனத்துறை அதிரடி. சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற பின் மும்பை திரும்பிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. மும்பை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.